Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சஷ்டி விரதம் போயிட்டு இருக்கு இல்லையா, கந்த சஷ்டி விரதம். இதுல வந்து இன்னைக்கு 6வது நாள். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரசம்ஹாரம் சொல்லுவோம் இல்லையா, சூரசம்ஹாரம். அது ஒழுங்கா சொல்ல தெரியாதுங்க எனக்கு. சோ அது எனக்கு நடக்கல. இந்த தினத்தன்று நம்ம 7 நாள் கடைபிடிக்கலாம், இந்த ஒரு நாள் இருந்தா ரொம்ப பலன் சொல்லிட்டு நேத்து நைட் ஒரு வீடியோல பார்த்தோன்னே எனக்கு உடனே டச் ஆயிடுச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு காலைல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னும் நான் வந்து விரதத்தை வந்து முடிக்கல, அதனால எவ்வளவு வந்து ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு பாருங்க. அப்போ என்ன விரதம் இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து தண்ணி மட்டும் குடிப்போம் இல்லையா, அது மட்டும் தாங்க, வேற எதுவுமே இல்ல. பால் பழம் எதுவும் கிடையாது, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு தான் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து விரதம் இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்க்கு போயிருக்காங்க, காலைல எல்லாம் பூஜை பண்ணியாச்சு. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது உண்மையாவே சிலுக்குதுங்க. கடவுள் இருக்கிறார், என்ன சொல்றீங்க? அதுதான் எனக்கு வந்து விரதம் இருந்தா நல்லா ப்ராப்பரா கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா இருக்கவே மாட்டேன்ற மாதிரி தான் நான் இருப்பேன். சோ நேற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிளிக் ஆச்சு. சோ இன்னைக்கு வந்து இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. இப்ப ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் விரதத்தை வந்து முடிக்கணுங்க. அதுக்காக வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வந்து பண்ணிருக்கிறேன் நானு. மேல வந்து பூஜைக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் அபிஷேகம் பண்ணிட்டு சாமிக்கு இந்த பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு அந்த விளக்கு எல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு நம்ம விரதத்தை வந்து முடிக்கணுங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு வந்து ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ற மாதிரி நேற்று நைட் அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே இன்னைக்கு ஒரு நாள் பண்றது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. சோ ஹஸ்பண்டே சொன்னா அவங்களும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு உண்மையாவே ஏதோ முருகன் நம்மளை அழைக்கிறாருன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு கோயிலுக்கு போறதுமே என்னோட பிளான். எப்படின்னா நான் மட்டும் தனியா எப்படி போறது அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் திடீர்னு ஹேமா அவங்களும் கோயிலுக்கு போறதா சொல்லவும் சரி நம்மளும் போயிடலான்ற மாதிரிதான் போனது. சோ உண்மையாவே கோயிலுக்கு போயிட்டு வந்தது எல்லாமே அவ்வளவு திருப்தியானது. எல்லாமே நம்மளோட முருகன் வந்து அவரே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. எல்லா இன்சிடென்ட்டுமே நான் ஆசைப்பட்டேன் கோயிலுக்கு போகணும் இன்னைக்குன்ட்டு, அது ஒண்ணு அதுவாவே நடந்ததுங்க. அதுக்கப்புறம் விரதமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 நாளும் நான் யோசிக்காத ஒரு விஷயம் 6வது நாள் இன்னைக்கு நான் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னா உண்மையாவே அது கடவுளோட இதுலதான்ட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா விரதம் வந்து பண்ணியாச்சு. காலைல வந்து குளிச்சு காலையில இந்த இயர்லியா அது இங்க ஒண்ணு குளிருக்குலாம் யோசிச்சுவாங்க, அதெல்லாம் வந்து பண்ணிட்டோம். அது கடவுள் நம்ம கூட இருக்கும்போது எதுவுமே தெரியல. உண்மையா சொல்ல இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்குன்னு பாத்தீங்களா, எல்லாமே கடவுள் தான். உண்மையா எனக்கு அது முருகன், எனக்கு அது உண்மையாவே எனக்கு எல்லாரும் சொல்லும் போது எனக்கு தெரியல, நம்மளே வந்து ஃபீல் பண்ணும்போது உண்மையாவே தெரியுதுங்க. எப்பவும் இருக்கிறத விட இன்னும் ஆக்டிவா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு உண்மையாவே. எத்தனை பேரு ஃபுல்லா அந்த 7 நாட்களும் இருந்தீங்க, இது இன்னைக்கு மட்டும் எல்லாரும் எத்தனை பேர் இருந்தீங்கன்னு மறக்காம சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயங்கள்லாம் நான் வீடியோஸ் பார்த்துதான் தெரிஞ்சு இன்னைக்கானது இந்த பூஜை வந்து நான் வந்து பண்ணேங்க. ஏன்னா சில எல்லாமே கத்துக்கிட்டு வரதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படி இப்படியே கத்துக்கிறது தான். உண்மையாவே சூப்பரா வந்து பண்ணியாச்சு இன்னைக்கு. சோ அதெல்லாம் தான் இன்னைக்கு வ்ளாக்ல வந்து இருக்கும். சோ பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எப்போன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரமா வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கானது சொல்றேங்க சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் நீங்க பண்ணாதாங்க சிஸ்டர் நாங்க இது பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய கமெண்ட் வந்ததுங்க, அது என்னன்னே தெரியல, நான் நிறைய இதை பார்த்தேன். சோ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுதுங்க. இத்தனை பேருக்கு நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடாம அவங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு இருக்கிறோமா அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு தான். இதுல உங்களுக்கே தெரியும் யூடியூப்ல அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரீச் கிடையாது, இதெல்லாம் இல்ல. அதனாலும் அந்த ஒரு 100 பேர் கத்துக்கிட்டா கூட அதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது உண்மையாவே தான். சோ அதனால நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ எல்லாத்தையுமே சீக்கிரம் தான் சொன்னேன். கண்டிப்பா என்னோட மைண்ட் செட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன் சிஸ்டர்ஸ். சோ கவலைப்படாதீங்க சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பாக்கலாம். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம எடுக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம்.
காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி விரதத்தோட 6வது நாள் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தாலே ரொம்ப நல்லதுன்னாங்க இல்லையா? சோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து காலையில வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு காலையிலே பாத்தீங்கன்னா 5 அதாவது 6 மணிக்குள்ளேயே பூஜையெல்லாம் முடிக்கணும்ல, அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுக்குள்ள நான் வந்து அம்மாச்சி காஃபியா போட்டு கொடுத்துட்டு தம்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பால் ஆத்தி கொடுத்துட்டேன். கவனுக்கு ஸ்கூல் வந்து இன்னைக்கு இருக்குது. அதனால அவனுக்கு வந்து இந்த நக்கெட்ஸ், அதாவது சாரி இது பேர் என்னதுங்க, ஸ்மைலிஸ் இருக்கு இல்லையா, அது கேட்டிருந்தான். சோ அதான் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு எல்லாமே அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சோ நானும் இதை வந்து ரெடி பண்ணிட்டேங்க. சோ உங்களுக்கு வந்து நான் வந்து மேல போயிட்டு அதுக்கப்புறமா வந்து காட்டுறேன். சோ அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிவிடும் போதே வந்து பாத்தீங்கன்னா பிரெட் ஒண்ணு வச்சு அந்த கெச்சப்லாம் வச்சு அனுப்பி விட்டுட்டேன். சின்னவனு எந்திரிச்சிட்டான். அப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் விட போயிட்டாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தலையை தோட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கந்த சஷ்டியை போட்டு விட்டாச்சுங்க. சூப்பரா இந்த மாதிரிதான் காலையிலேயே நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். சோ இப்பதான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நானு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மனம் முருக வேண்டிக்கிட்டாச்சுங்க நம்ம முருகன் கிட்ட. சோ நீங்க எல்லாரும் எத்தனை பேர் விரதம் இருந்தீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சோ சரவண பவ போட்டு நல்லா வந்து விளக்கெல்லாம் 6 விளக்கு ஏத்தி பழம் வச்சு பால் வச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப திருப்தியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விரதம் இருக்கேன்னா, நான் வந்து தண்ணி மட்டும் தான் வந்து குடிச்சு விரதம் இருக்கிறேங்க. சோ அதுதான். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு மட்டும் பிரெட் டோஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துடலாம், சும்மா அது கூட பழம் வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தானே, நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறோம். சோ அதனாலதான். சோ அதுக்கப்புறம் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட். தருணுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்மைலிஸ் வந்து ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பிரெட்டும் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. 2 பேரும் பயங்கரமான பக்தியில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணது. என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து கோயிலுக்கு வரதா சடனா சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப நாளா 2-3 நாளாவே நான் வந்து கோயிலுக்கு போகணும்னு சோனியான்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு போகணும்னு சொல்லி, வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சரி நான் தனியா எங்கிட்ட சிஸ்டர் வர்றது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்புறம் ஹேமா வந்து சடனா வந்து கோயில் போகலான்னு சொல்லும்போது சரி நானும் வந்து அதை 9 மணிக்கு தான் சொன்னாங்க. டக்குன்னு கிளம்பி 10 மணிக்கு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நானும் தரணும், கவன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான் இல்லையா, ஸோ அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளிக்கு எடுக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ல ஒண்ணுதான் இது, இந்த டாப்பு. எப்பவும் போற ஆட்டோக்கார பையாவை தான் கூப்பிட்டுருந்தேன். அவர் வந்து கொண்டு போய் விட்டுட்டாரு. எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன் டெல்லி முருகன் கோவில்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காவடி வந்து எடுத்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. இந்த கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க வந்துட்டே இருக்காங்க. அப்ப எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்காங்க, தமிழ்காரங்க தெலுங்குக்காரங்கன்னு நிறைய பேர் வர்றாங்க. காவடி எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இருந்தது. சோ இவங்கதான் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, சாப்பாடு எல்லாம் கொடுத்து விடும் போதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா. நாங்க வெளியில போனதுன்னா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மாலுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இவங்க இப்ப காமிச்சேன் இல்லையா, அவங்கதான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து சோனியான்றவங்க. அவங்களோட பொண்ணுங்க 2 பேரும் இன்னைக்கு வந்து காவடி எடுத்திருந்தாங்க. சோ அதுதான் அங்கனுக்குள்ள கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இங்கிட்டு வாஷ்ரூம் பசங்க பாத்ரூம் போகணும்னு சொல்லுவோம், இங்கிட்டு போனோம். அவங்க காவடி வந்து போற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கள வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள சந்திச்சு நல்லா பேசியாச்சு. அதெல்லாம் போட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியல அதுக்கப்புறம். சோ அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு உண்டியல்ல காசு போட்டு சொல்ல அவங்களுக்கு கொடுத்து காசெல்லாம் போட்டுட்டு அது பிள்ளைங்களுக்கு அது ஒரு ஹாப்பி இல்லையா. சோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் நாங்க வந்து மேல வந்து முருகரை பாக்குறதுக்காக வந்தோம். கீழே வந்து இதெல்லாம் இருக்குங்க, துர்க்கை எல்லாமே, அதெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு மேல வந்தாச்சு. மேல வந்ததுமே பாருங்களேன் இங்க வந்து கலசம் எல்லாம் வச்சு பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா முருகரை போய் நல்லா நாங்க வந்து தரிசனம் பண்ணிட்டோங்க. அங்கெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியாது இல்லையா. சோ அதுக்கப்புறமா நல்லா ரவுண்டு நிறைய இடம் இருக்குங்க. சுத்தி வரும்போது நல்லா சுத்தி விட்டு வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு வீடியோ, இவங்க வந்து போட்டோ வீடியோக்கே வராத ஆளு, நான் கூப்பிட்டேன்றதால வந்து நின்றுட்டே இருந்தாங்க. அவங்களோட போட்டோஸ் வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நீ இப்படி ஆளே கிடையாது எப்படி அப்படின்ற போது, யூடியூபர் கூட ஃப்ரெண்டா இருக்கும்போது மாத்தாம இருப்போமா நம்ம. சோ வாங்க வாங்க வீடியோ சூப்பரா எடுத்துட்டு இருந்தா ஜாலியா. பட் நம்ம சொன்ன செய்வாங்க, அதுதான் என்ன சொல்றீங்க, அதுதான் வந்து அன்பு. அதுக்கப்புறம் சூப்பரா சாமி கும்பிட்டாங்க. செம்ம கிரௌடு பாத்தீங்களா. அன்னதானம் எல்லாம் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால நாங்க வந்து கிளம்பிட்டோம். பலூன் பிணையலுக்கு விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து கவனையும் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்கள ஆட்டோல அங்கிட்டு வந்து அனுப்பி வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு ஷார்ட் டைம் தாங்க. உண்மையாக ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்ததுங்க. அதுவும் நம்ம எப்பவுமே ஃபேமிலியோட போவோம். ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி இவங்க எல்லாம் வர முடியல காலையில. சோ அதனால நம்ம வந்து போயிட்டு வந்தாச்சு. சூரியசம்ஹாரம் நைட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த டயத்துல நம்ம போக முடியாது, விரதம் எல்லாம் முடிக்கணும், ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்ல இருந்து வரணும். அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தாங்க வந்து குடிக்கிறேன்.
ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி தண்ணி தான் வந்து குடிப்போம் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கும் பசங்களுக்கும். அதனால அரிசியை களைஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல வச்சு விடலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறமா வெண்டைக்காய் இருந்தது, அதை வச்சு மண்டி மாதிரி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பரட்டி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அம்மாச்சி எல்லாம் வந்து தயிர் சோறு மாதிரி வச்சு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா, சோ அந்த மாதிரி பண்ணிடலான்ட்டு எப்பவும் போல கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காவையும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்க வேண்டியதுதாங்க. அவ்வளவுதான். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருள அதை வந்து வதக்கணுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து புளி கரைச்சு ஊத்தணும். இதுல வந்து பல காய்கள் வந்து சேர்க்கலாம், கத்திரிக்காய் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம், கொண்டைக்கடலை மொச்சப்பயிர் எல்லாம் கூட சேர்க்கலாம். செம்மையா இருக்கும். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல், ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா. புதுசா இருக்கவங்க பாத்துக்கோங்க, செம்ம டேஸ்டியா இருக்குங்க. சோறு ரெடி ஆயிடுச்சு, இங்கிட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி தலை போட்டு இது பண்ணிட்டு அம்மாச்சிக்கு நல்லா தயிர் சோறு பண்ணிட்டு அதை வச்சு கொடுத்தா செம்ம டேஸ்டியா இருக்கும். சாம்பார் சோறு அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு சமைச்சாலும் உண்மையாவே நான் அவ்வளவு ஆக்டிவா இருந்தேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு, ஈவினிங் பூஜை பண்ணணும் இல்லையா. அதுக்காக டிவில அந்த லைவ் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த லைவ் வச்சு விட்டுட்டேன் யூடியூப்ல. சூரிய சமாரம் வந்து திருச்செந்தூர்ல நடக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல தாங்க திருச்செந்தூர் அடிக்கடி வந்து போறது, அதாவது நான் கல்யாணம் பண்ணி போயிருக்க ஊர்ல இருந்து. சோ சூப்பரா வந்து அதையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து விளக்கு போடுறதுக்கு அகைன் வந்து பாத்தீங்கன்னா கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு சும்மாங்க அரிசி மாவு வச்சுதான் அப்படி பண்ணி விட்டேன், என்ன பண்றதுங்க. சோ அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து அந்த காலையில போட்டதெல்லாம் அழிச்சு விட்டுட்டு தொடச்சிட்டு அகைன் வந்து சரணபவ போட்டு இது பண்ணிட்டு விளக்கையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து திருப்பியும் போட்டெல்லாம் வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் பண்ண வந்துட்டேங்க. ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள நம்ம வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து விரதம் இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து விடலாம் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து அரிசியை களைஞ்சு குக்கர்ல வச்சு விட்டுருந்தேன்னா அம்மாச்சிக்கு இடையில காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். குக்கர்ல சாதம் ரெடி ஆச்சு, பாதி பாதியா சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும் பண்ணணுங்க. தயிர் சாதம் தான் இன்னைக்கு வந்து நான் இந்த இது இருக்கு இல்லையா சூரசம்பாரம் அப்ப ரொம்ப உக்கிரமா இருப்பாரு இல்லையா முருகர், அவரை வந்து தணிக்கிற மாதிரி இது பண்றதுதான் தயிர் சாதம் தான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லி இருந்தனால கொஞ்சம் சக்கரை பொங்கல், அதுல வந்து பருப்பெல்லாம் போடலங்க, சும்மா நாட்டு சக்கரை ஏலக்காய் பால் அந்த வேக வச்ச சாதம் இதெல்லாம் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்யில வந்து முந்திரி பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணி அதை வறுத்து போட்டுட்டேன். அப்புறம் இங்கிட்டு வந்து பொங்கல் சிம்பிளா வந்து ரெடி பண்ணிட்டேங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு, வரமிளகாலாம் போடணுமா என்னன்னு தெரியல, அதனால கடுகு கருவேப்பிலை போட்டு ஒருத்தவங்க செஞ்சு காமிச்சிருந்தாங்க, அதை மட்டும் பண்ணி வச்சுட்டேன் நானு. சோ சூப்பரா தயிர் சாதமும் பிரசாதம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாச்சி வந்து இந்த ஆப்பிரிக்கன் பேபி வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்க்கிற மாதிரி அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, வந்ததும் பாத்தீங்கன்னா நல்ல அபிஷேகம் எல்லாம் சூப்பரா வந்து பண்ணோங்க முருகருக்கு. இந்த சின்ன முருகர் தான் வச்சு இதெல்லாமே பண்ணணும் நாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட நிறைய சிலைகள் இருக்குதுல்ல, பெரிய பெரிய முருகர் சிலை நல்லா வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நல்லா இந்த சரணபவ இதெல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா விளக்கெல்லாம் ஏத்தி ஹஸ்பண்டும் வந்துட்டு பிரசாதம் எல்லாம் வச்சு பழம் வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டோங்க. ஈவினிங் போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தான் சூரசம்மாரம் பார்த்துட்டு தான் ஹஸ்பண்ட் வந்தாங்க, வந்து குளிச்சுட்டு தான் வந்து அப்புறம் வந்து நாங்களும் பூஜை பண்ணிட்டு பிரசாதம் எல்லாமே வந்து சாப்பிடறதுக்கு வந்து இது பண்ணோம். நல்லா உருக வேண்டிக்க வச்சுங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க சரிங்களா. அதுக்கப்புறமா தயிர் சாதம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சோங்க. கரெக்டா 9 மணி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க நாங்க வந்து இந்த மாதிரி விரதம் விட்டோம். சேர்ந்து என்னை வந்து விட சொன்னாங்க, 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த வெண்டைக்காய் மண்டி இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு மதிய லஞ்ச் வந்து கொடுத்து முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். உண்மையாவே ரொம்ப சிறப்பா இந்த பூஜையும் விரதத்தையும் முடிச்சிட்டேங்க நானு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கந்த சஷ்டி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேங்க. இந்த விரதம் எனக்கு தெரியும், சோ அதனால நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா பண்ணலாம். சடனா பிளான் பண்ணி சூப்பரா வந்து பண்ணியாச்சுங்க. சோ நமக்கு பக்தியும் அந்த ஆர்வமும் இருந்தாவே போதும், கண்டிப்பா எந்த பசியும் தெரியாது. சோ இந்த விழா கண்டிப்பா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.